ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெஸ்ட் குக்கிங். இன்றைக்கி நம்ம வெஜிடபிள் வச்சு ஒரு அருமையான ஒயிட் குருமா தாங்க செய்ய போகிறோம். வாங்க இதை எப்படி செய்யலாங்கிறதும் பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம ஒயிட் குருமா தாங்க செய்ய போகிறோம். இதுக்கு நான் கடாய் வச்சு இதில் 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நமக்கு நல்லா காஞ்ச பிறகு நம்ம இதில் பட்டை ஒரு சின்ன பட்டை ஒன்று போட்டுக்குங்க. ஒரு ஏலக்காய் சேர்த்துக்குங்க. கொஞ்சம் பிரிஞ்சிலே பாதி சேர்த்துக்குங்க. ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு இதில் சோம்பு சேர்த்துக்குங்க. நான் பெரிய வெங்காயம் ஒரு 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதே இதில் சேர்த்துருங்க. வெங்காயம் கொஞ்சம் நமக்கு வதங்கட்டும், ரொம்ப ஃப்ரை ஆக தேவையில்லை, நமக்கு கொஞ்சம் வதங்கினா போதும். பாருங்க, வெங்காயம் பாதி அளவு நமக்கு வதங்கின பிறகு நம்ம இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் வதக்கிக்குங்க. பாருங்கள், இப்போ நமக்கு இஞ்சி பூண்டோடைய பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ இதில் நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாங்க. நான் ஒரு பெரிய உருளைக்கிழங்கு எடுத்து நல்லா பொடியாக கட் பண்ணியிருக்கேன், அது இதில் சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய கேரட்டும் அதுவும் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அது இதில் சேர்த்துருங்க. பட்டாணி நான் ஒரு 1/2 கப் அளவு பட்டாணி எடுத்துருக்கேன், அது இதில் சேர்த்துக்கோங்க. பீன்ஸ் சும்மா ஒரு 2 பீன்ஸ் தான் என்கிட்ட இருந்துச்சு, அதனால் அதையும் நான் இதில் சேர்த்துக்கிறேன். நீங்கள் இதில் இன்னும் கொஞ்சம் கூட பீன்ஸ் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம இதில் உப்பு சேர்த்துக்குங்க. உப்பு சேர்த்துட்டு இது எல்லாமே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இதில் நம்ம தக்காளி ஆட் பண்ணக்கூடாதுங்க. இந்த ஒயிட் குருமாவுக்கு நம்ம தக்காளி ஆட் பண்ணக்கூடாது. இப்போ இதை நமக்கு என்ன பண்ணோம், இந்த எண்ணெயிலே ஒரு 2 நிமிஷம் மட்டும் இதில் எண்ணெயிலே நமக்கு கொஞ்சம் அது வேகட்டும். இப்போ எண்ணெயில் நமக்கு காய்கறி கொஞ்சம் நமக்கு அது வதங்கிருச்சு. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இதில் மூழ்கிற அளவுக்கு இதில் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க. அதாவது இந்த காயெல்லாம் இப்போ நமக்கு வேகணும். இப்போ ஃப்ளேமை கொஞ்சம் மீடியமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இது ஒரு மூடி போட்டு மூடி இது ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டுங்க. ஏன்னா இந்த காயெல்லாம் நமக்கு நல்லா குக் ஆகணும். காய்கறி வேகிறதுக்குள்ளே நம்ம தேங்காய் விழுது அரைச்சிக்கலாம். இப்போ நான் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துருக்கேன். இதை 1/4 மூடி தேங்காய் துருவி வச்சுருக்கேங்க, அது இதில் சேர்த்துக்கோங்க. இதோட ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கசகசை ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு இதில் ஜீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்ம இதில் மிளகாய்த்தூளை நம்ம ஆட் பண்ணக்கூடாதுல, ஏன்னா மிளகாய்த்தூள் ஆட் பண்ணால் உங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆகும். அதனால நம்ம இதில் பச்சை மிளகாய் தான் ஆட் பண்ணிக்க போகிறோம். காரத்துக்கு உங்களுக்கு எவ்வளோ பச்சை மிளகாய் வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்குங்க. இதை கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ நமக்கு ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இதை நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். பாருங்கள், இப்போ நமக்கு தண்ணிலாம் கொஞ்சம் நல்லா வற்றி நமக்கு வெஜிடபிள்ஸ்லாம் ஒரு 50% அளவு நல்லா குக் ஆயிடுச்சுங்க. இப்போ இதை நம்ம ஒரு கிளறிட்டு நம்ம அரைச்ச இந்த தேங்காய் விழுதை இதில் ஊற்றிக்கலாங்க. ஊற்றிட்டு இதில் நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி கொஞ்சம் நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு இது எல்லாமே நல்லா ஒரு கிளறி விட்டுருங்க. கிளறிட்டு இதை என்ன பண்ணுறீங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் இன்னும் ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டுங்க. ஏன்னா இதில் நம்ம பச்சை மிளகாய், சீரகம், சோம்பு இதெல்லாம் நம்ம ஆட் பண்ணியிருக்கனால அதோட பச்சை வாசனை நமக்கு இது கொஞ்சம் போகணும். இது ஒரு 5 நிமிஷம் சொல்லி இதை நம்ம திறந்து பார்க்கலாம். இப்போ நம்ம தேங்காய் ஊற்றி 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ நமக்கு வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா குக் ஆகிடுச்சு. அது இல்லாமல் நமக்கு குருமா பதத்துக்கு நல்லா கெட்டியாக வந்துருச்சு பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு இந்த அளவுக்கு கெட்டியாக போதும்னா இதோட ஆஃப் பண்ணிடுங்க. அப்படி இல்லைன்னா கொஞ்சம் உங்களுக்கு தண்ணி வேணும் அப்படின்னா கொஞ்சம் போல் வெந்நீர் கொதிக்க வச்சு கொஞ்சம் ஒரு 1/2 டம்ளர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் மேலே நம்ம கொஞ்சம் போல் மல்லித்தலையை மேலே தூவிக்கலாங்க. தூவிட்டு இதை அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இது நீங்கள் சப்பாத்தி, பூரி, ஃபுல்கா ரொட்டி இது எல்லாத்துக்குமே சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.